சோ இது ரெண்டுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய கனி ரொம்ப ரொம்ப முக்கியம். வரங்கள் இல்லாவிட்டால் கூட நீங்கள் நானும் தேவனை சார்ந்து கொள்ளலாம், பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நுழைவதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கனிகள் இல்லை என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. கனி இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஆண்டவரே நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோமே, விசுவாசத்தை தோற்றினோமே. வாசிருக்கீங்களா? வாசிக்கலையா? எத்தனை பேர் வாசிருக்கீங்க? வாசிருக்கோம் இல்லைங்களா? பைபிள் இருக்கு. இப்படி பல அற்புதங்களை அடையாளங்கள் எல்லாம் செஞ்சோமே ஆண்டவரே, நல்ல விஷயம் தானே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுடைய நாமத்தை கொண்டு நம்ம செய்த ஊழியத்தின் நிமித்தமா அற்புதங்கள், அடையாளங்கள், ஆச்சரியங்கள், பலருடைய வாழ்க்கையில விமோசங்கள், பலர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பலர் மனம் திரும்பி இருக்கலாம், அவங்க சபைக்குள்ளாக போய் சேர்க்கப்பட்டிருக்கலாம், அவர்கள் தேவனை ஆராதிக்கிற மக்களாய் மாறி இருக்கலாம், அவர்கள் தேவனை தொழுது கொள்கிற தேவனுடைய ஊழியர்களாக கூட நம்மளுடைய செய்த ஊழியத்தின் நிமித்தமா அவர் மாறி இருக்கலாம். ஆனா நான் இதெல்லாம் செஞ்ச ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னா ஆண்டவர் என்ன பதில் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? அக்கிரம செய்யக்காரர். என்னங்க அற்புதம் தானே செஞ்சோம், அற்புதங்கள் தானே செஞ்சோம், ஜெபம் பண்ணோம், ஒருத்தர் மேல கையை வச்சோம், ஓடி போய் அவர்களுக்கு நன்மையானவைகளை போதிச்சோம், பலருடைய வழிகளை காட்டிக் கொடுத்தோம், நல்ல காரியங்களை செஞ்சோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே ஆண்டவர் சொல்றாரு அக்கிரமக்காரனே செய்யும். ஆண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப கடினமா தான் இருக்குது. என்ன பண்றது? எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, கவனிக்கணும் இல்ல, வாசிக்கணும் இல்ல, தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்போ ஏன் சொல்றாரு? உன்னை அறியேன் என்கிற நிலைமைக்குள்ளாக இன்றைக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்தவர்கள் தேவன் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் எடுத்துக்காட்டா நேரம் இருக்கிறது போல அதாவது ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு சொல்லிட்டு தேவன் என்ன சொல்றாரு? இதெல்லாம் செஞ்சோம், ஆனா உன்னை அறியே அக்கிரம செய்யக்காரனே சொல்றாரு. இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அதாவது என்ன சொல்லலாம், அதாவது ஜீரணிக்க கூடாத ஒரு வார்த்தைகளா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால செஞ்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அற்புதங்கள், அடையாளங்கள், ஆச்சரியங்கள் எல்லாம் தேவைதான் இல்லை என்று ஒருவரும் சொல்லலை. இயேசுநாதர் செஞ்சார், இயேசுநாதர் அடையாளங்களை, அற்புதங்களை காட்டிக் கொடுத்தார். பல இடங்களில் அவர் செய்த காரியங்கள் எல்லாம் நம்ம வியக்கத்தக்கதான காரியங்களா இருக்கு இல்லைங்களா? சூழ்நிலை கையுடையவன ஆண்டவர் கையை நீட்ட சொல்லி ஜெபிக்கிறாரு, அவர் தொடராரு, உடனே நம்ம சுகமாகலாம். அதுக்கப்புறம் கை மாறி போகுது, முடவு நடக்கிறான் இல்லைங்களா? பல மகிமையான காரியங்கள் நடக்குது. பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகமடைகிறா இல்லைங்களா? 38 வருஷமா படுக்கையில் இருந்தவனை எழுத நடக்க சொல்ற பல அற்புதங்கள், பல அடையாளங்கள் சுவிசேஷ புத்தகத்தை நீங்க பார்க்கணும். ஏன்? அதுக்கப்புறம் சீஷனுடைய வாழ்க்கையிலும் அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய பின்பற்றின தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலும் அதெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் அவசியம் தான். ஆனா இவைகளை காட்டிலும் இவைகளெல்லாம் செஞ்சுட்டு என் வாழ்க்கையில கனி என்பது இல்லை என்று சொன்னால் இவைகளெல்லாம் அங்கீகரிக்கப்படாது. கனி என்பது என் வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் ஆண்டவர் கன்சிடர் பண்றதே இல்லை இல்லைங்களா? உதாரணத்துக்கு என்னப்பா படிச்சிருக்கிற அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கேன். நான் வந்து பிஇ படிச்சிருக்கேங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கேன். ஆனா கூட கொஞ்சம் டைப்ரைட்டிங் படிச்சிருக்கோம். நிறைய பிள்ளைங்க நீங்க எக்ஸாம் எழுத போயிருக்காங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டும், நல்ல மதிப்பெண் வாங்கி வருவார்களா ஆச்சுங்களா? டைப்ரைட்டிங் படிக்கிறாங்க, அதோட கொஞ்சம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறாங்க இல்லைங்களா? பல விதங்களிலே அவங்களுடைய ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் அறிவை பெருக்கிக் கொள்வதற்கும் பல விதங்களில உபயோகமான சில காரியங்களை செய்வதற்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. ஆனா நான் இதெல்லாம் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு பதவி கொடுக்கப்படுமா? இல்லைன்னா நான் பிஇ படிச்சிருக்கிறேன், இதுவும் என்னோட கூட இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுமா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ யாருக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணப்படும் என்று சொன்னால், தேவன் விரும்புகிற, தேவன் கட்டளையிட்டு இருக்கிற, தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை என் வாழ்க்கையிலே பிரைமரியா, செகண்டரியா அல்ல, அது முக்கியமானதா என் வாழ்க்கையில பிரதானமானதாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை வச்சுக்கிட்டு